வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல். வரகி அன்னையோட அருள் பரிபூரணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு ஏப்ரல் மாசம் 25ஆம் தேதி வியாழக்கிழமை. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நமக்கு விசாக நட்சத்திரமும் இருக்கு. இந்த வியாழக்கிழமை பாத்தீங்கன்னா செல்வத்துக்கு அதிபதியான குபேர பகவான் மற்றும் குரு பகவானோட வழிபாட்டுக்கு உகந்தது. அடுத்ததா இந்த விசாக நட்சத்திரம் முருகப்பெருமானோட வழிபாட்டுக்கு உகந்தது. இப்படிப்பட்ட அற்புதமான நாள்ல இந்த முடிச்சு மட்டும் நம்ம கிட்ட இருந்தாலே போதும், நீங்களே எதிர்பார்க்காத பண வரவு ஏற்படும். உங்க வீட்ல பணம் கட்டுக்கட்டா சேர ஆரம்பிக்கும். இது என்ன பரிகாரம்? இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலான்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த பரிகாரத்தை நீங்க வியாழக்கிழமை அன்னைக்கு மட்டும்தான் செய்யணும். அதே மாதிரி இப்ப நான் உங்களுக்கு பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத ஒரு முறைய பத்தி தான் சொல்ல போறேன். அதனால ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் செய்யலாம். பெண்களுக்கு மாதவிடாய் சமயமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இன்னைக்கு நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். நமக்கு எந்த விதமான ரூல்ஸுமே கிடையாது. உங்க வீட்ல இருந்தும் செய்யலாம், ஆபீஸ்ல இருந்தும் செய்யலாம், உங்க சொந்தக்காரங்களோட வீட்ல இருந்தும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். தேவையான பொருட்கள் உங்ககிட்ட இருந்தாலே போதும். எந்த இடத்துல இருந்து வேணாலும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். இப்போ இந்த வீடியோவை லேட்டா தான் நான் பார்த்தேன். இன்னைக்கு என்னால இந்த பரிகாரத்தை செய்ய முடியல. வேற எப்பெல்லாம் செய்யலாம்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய வியாழக்கிழமைகள்ல இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். அதே மாதிரி ஒரு தடவை மட்டுமே இந்த பரிகாரத்தை நீங்க செஞ்சா போதும். ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய வியாழக்கிழமைகள்ல இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டாம். ஏதாவது ஒரு வாரம் செஞ்சாலே போதும். இதுவே உங்களுக்கு அற்புதமான பலன்களை கொடுக்கும். அதே மாதிரி நீங்க உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக இந்த பரிகாரத்தை தாராளமா செய்யலாம். உங்க கணவருக்காக நீங்க செய்யலாம். அடுத்ததா அம்மா அப்பா பையன் பொண்ணுக்காக செய்யலாம். சரி, இப்போ இந்த பரிகாரம் என்னன்னு நாம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிப்ஸ நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இன்னைக்கு நமக்கு வியாழக்கிழமை. இது குரு பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். குரு பகவானோட பரிபூரணமான அருள் இருந்தாலே பெரும் செல்வத்துக்கு நாம அதிபதியாகலாம். கோடீஸ்வர யோகம் நமக்கு கிடைக்கும். அந்த வகையில குரு பகவானோட பரிபூர்ணமான அருள் நமக்கு கிடைக்கிறதுக்கு குரு மேடு, அதாவது நம்ம இடது கையில லெப்ட் ஹேண்ட்ல ஆள்காட்டி விரல் இண்டெக்ஸ் ஃபிங்கருக்கு கீழே இருக்கக்கூடிய இடத்த குரு மேடுன்னு சொல்லுவோம். அது உங்களுக்கு இப்போ ஸ்கிரீன்லயும் தெரியும். அந்த இடத்துல லைட்டா மஞ்சள் தூளை அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்க மஞ்சள் பூசி குளிக்கிறவங்களா இருந்தாலும் இன்னைக்கு குருஹோரை நேரம், அதாவது மத்தியானம் 1 மணியிலிருந்து 2 மணி, அப்படி இல்லைன்னா நைட்டு 8 மணியிலிருந்து 9 மணிக்குள்ள குரு பகவான மனசுக்குள்ள நினைச்சு பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இந்த குரு மேடு இருக்கக்கூடிய இடத்துல மஞ்சள் தூளை லேசா அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. இதனால குரு பகவானோட பரிபூர்ணமான அருள் உங்களுக்கு கிடைக்கும். ஒவ்வொரு வியாழக்கிழமையும் இதை நீங்க செய்யலாம். உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே நீங்கி உங்க வீட்ல சுபகாரியங்கள் அடுத்தடுத்து நடக்க ஆரம்பிக்கும். வீண் விரய செலவுகளும் குறையும். சரி, அடுத்ததா இன்னைக்கு நமக்கு விசாக நட்சத்திரம் இருக்கு. இது முருகப்பெருமானுக்கு உகந்தது. இந்த நாள்ல ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம், இந்த வார்த்தைய உங்களால எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லுங்க. முடிஞ்சா பூஜை அறையில விளக்க ஏத்தி வச்சுட்டு இந்த வார்த்தைய நீங்க சொல்லுங்க. சரி, இப்போ பணத்தை வசியம் செய்யறதுக்கு இன்னைக்கு நாம செய்ய வேண்டிய அந்த பரிகாரம் என்ன, அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். நமக்கு பச்சை நிறத்துல இருக்கக்கூடிய ஒரு சதுர வடிவ துணி தேவைப்படும். நம்ம உள்ளங்கை அளவுக்கு சின்ன துணி இருந்தாலே போதும். பச்சை நிற துணி இல்லைங்கிறவங்க மஞ்சள் நிற துணி, அப்படி இல்லைன்னா வெள்ளை நிற துணிய இந்த பரிகாரத்துக்கு நீங்க தாராளமா பயன்படுத்திக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு பச்சை நிற துணியை பயன்படுத்துறது நமக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். அடுத்ததா நமக்கு பச்சை கற்பூரம் தேவைப்படும். 2-3 சின்ன துண்டு பச்சை கற்பூரம் இருந்தாலே போதும். அடுத்ததா நமக்கு கொஞ்சமா ஜவ்வாது தேவைப்படும். ஒரு பேப்பர் தேவைப்படும். கோடு போடாத அன்ரூல்டு பேப்பரை எடுத்துக்கோங்க. இந்த பேப்பர்ல எழுதுறதுக்கு பேனா, ஸ்கெட்ச் பென், மார்க்கர், கிளிட்டர் பென், இதுல ஏதாவது ஒண்ணு தேவைப்படும். கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை நீங்க இந்த பரிகாரத்துக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த பச்சை நிறம் பாத்தீங்கன்னா நமக்கு வளங்களை,
பணத்தை ஈர்த்து கொடுக்கும். அது மட்டும் இல்லாம குபேர பகவானுக்கு உகந்த நிறமும் இந்த பச்சை தான். குபேர பகவானோட பரிபூரணமான அருள் கிடைக்கிறதுக்காக தான் இந்த பரிகாரத்தை இன்னைக்கு நாம செய்யறோம். அதனால முடிஞ்ச அளவுக்கு பச்சை நிற பேனாவை நீங்க பயன்படுத்துறதுக்கு பாருங்க. அப்படி உங்ககிட்ட கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா இல்லைன்னா பரவாயில்ல, ரெட் கலரை யூஸ் பண்ணிக்கோங்க. அதுவும் இல்லைன்னா ப்ளூ கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை நீங்க பயன்படுத்திக்கோங்க. இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம்னு பாத்தீங்கன்னா, அவசர பண தேவை இருக்கிறவங்க மறக்காம இன்னைக்கு இந்த பரிகாரத்தை செய்யுங்க. அதே மாதிரி வீண் விரைய செலவுகள் குறையறதுக்காகவும் வீட்டுல தானியங்கள் பெருகிறதுக்காகவும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். நியாயமா உங்களுக்கு வர வேண்டிய பணம் தடைப்பட்டு தள்ளி தள்ளி போய்கிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். கடன் பிரச்சனை இருக்கிறவங்களும் கொடுத்த பணம் திரும்பி வரணும்னு நினைக்கிறவங்களும் தொழில்ல வியாபாரத்துல லாபம் அதிகரிக்கிறதுக்காகவும் வேலையில சம்பள உயர்வு கிடைக்கிறதுக்காகவும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். தொழில் செய்யக்கூடிய இடத்துல கூட இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். இப்போ இந்த பரிகாரத்தை எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா, சாயங்காலம் 5 மணிக்கு மேல 8 மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல இந்த பரிகாரத்தை நீங்க எப்ப வேணாலும் செய்யலாம். இப்படி 8 மணிக்கு மேலதான் நான் இந்த வீடியோவை பார்த்தேன், என்ன பண்ணலாம்னு சொல்லி கேட்டீங்கன்னா, 8 மணில இருந்து 9 மணி வரைக்கும் நமக்கு குருஹோரை நேரம் இருக்கிறனால அந்த டைம்லயும் செய்யலாம். நைட்டு 9 மணிக்கு மேல இந்த பரிகாரத்தை நீங்க செய்ய வேண்டாம். இப்போ அமைதியான இடத்துல அமைதியான மனநிலையில நீங்க உட்கார்ந்துக்கோங்க. சுத்தமா இருக்கிறவங்க பூஜை அறையில உட்கார்ந்துகிட்டு இந்த பரிகாரத்தை செய்யலாம். இப்ப நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய பேப்பர்ல நான் இப்ப கொடுக்க போற ரகசிய நம்பரை நீங்க எழுதிக்கோங்க. இந்த நம்பரை பத்தி நம்ம சேனல்ல ஏற்கனவே நிறைய பதிவுல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். குபேர பகவானுக்குரிய ரகசிய நம்பர் தான் இது. குபேர பகவானோட ஆற்றலை நமக்கு ஈர்த்து கொடுக்கக்கூடிய ஏஞ்சல் நம்பரை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அந்த ஏஞ்சல் நம்பர் இப்ப உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும். 54479559. இந்த ஏஞ்சல் நம்பரை நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய பேப்பர்ல 27 முறை 27 டைம்ஸ் எழுதிக்கோங்க. இந்த மாதிரி நம்பரை எழுதுறதுக்கு முன்னாடி உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் குரு பகவான் கிட்டையும் குபேர பகவான் கிட்டையும் மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. அடுத்ததா அந்த பேப்பர்ல 1 2 3ன்னு சொல்லி கவுண்டிங்காக 27 வரைக்கும் நம்பரை நீங்க போட்டுட்டு இப்ப நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய குபேர பகவானோட நம்பரை நீங்க எழுதிக்கோங்க. இப்படி எழுதினதுக்கு அப்புறமா இந்த பேப்பரை 3ஆ மடிச்சுக்கோங்க. 3 முறை இந்த பேப்பரை நீங்க மடிச்சுக்கோங்க. ஏன்னா இந்த 3ங்கிற நம்பர் குரு பகவானுக்கு உகந்தது. இப்ப நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய பச்சை நிற துணியில இந்த பேப்பரை வச்சுட்டு அதுக்கு மேல கொஞ்சம் பச்சை கற்பூரத்தையும் கொஞ்சம் ஜவ்வாதையும் வச்சுக்கோங்க. இதுக்கப்புறமா இந்த துணியில ஒரு முடிச்சு போட்டு சின்ன முடிச்சா தயார் பண்ணிக்கோங்க. இந்த முடிச்சுக்கு மேல மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சிருங்க. இப்போ இந்த முடிச்ச உங்க 2 உள்ளங்கைக்கு நடுவுலையும் வச்சுக்கிட்டு குரு பகவான் கிட்டையும் குபேர பகவான் கிட்டையும் நன்றிய சொல்லுங்க. அதாவது உங்களுக்கு இருக்கக்கூடிய பண தேவைகள் பூர்த்தி ஆனதுக்கு நீங்க நன்றிய சொல்லுங்க. பணவரவு அதிகரிச்சிட்டதுக்கு நன்றிய சொல்லுங்க. இப்படி நீங்க நன்றிய சொன்னதுக்கு அப்புறமா இந்த முடிச்ச பணம் வைக்கக்கூடிய ஏதாவது ஒரு இடத்துல நீங்க வச்சிருங்க. உங்க பர்ஸ்லயும் வச்சுக்கலாம், பீரோலையும் வச்சுக்கலாம். வியாபாரம் செய்யறவங்களா இருந்தீங்கன்னா கல்லா பெட்டியில கூட இந்த முடிச்ச நீங்க வைக்கலாம். இந்த முடிச்சு 1 மாசம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். 1 மாசம் கழிச்சு இந்த முடிச்ச எடுத்து நீங்க கால்படாத இடத்துல தூக்கி போட்டுருங்க. ஏன்னா இதுல வச்சிருக்கக்கூடிய பச்சை கற்பூரம் கரைஞ்சு போயிருக்கும், ஜவ்வாதும் வாசனை கம்மியா இருக்கும். அதனால 1 மாசம் கழிச்சு கால்படாத இடத்துலயோ அப்படி இல்லைன்னா ஓடுகின்ற நீர்நிலைகள்லயோ இந்த முடிச்ச நீங்க தூக்கி போட்டுருங்க. இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுனாலும் எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.